மார்ஸ்ல லேண்ட் ஆனதுக்கப்புறம் உங்க வெயிட் செக் பண்ணீங்கன்னா பூமியில இருந்ததை விட 2.5 மடங்கு கம்மியா இருக்கிறத பாப்பீங்க. காரணம், மார்ஸ்ல பூமியை விட கம்மியான கிராவிட்டி இருக்குன்னு தெரியும். ஆனா அதே கிராவிட்டியாலையும் மத்த சில எஃபெக்ட்னாலையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மார்ஸ்க்கு போன முதல் நாளையே நடக்க ஆரம்பிக்கும். அதை பத்தி தான் இந்த வீடியோல ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். முதல் விஷயமா, இப்போ நீங்களும் லேண்டரும் மார்ஸ்ல லேண்ட் ஆயிட்டதா நினைச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க லேண்ட் ஆனது மார்ஸோட டே டைம் பக்கமா இருந்தா உங்களை சுத்தி இருக்கிற டெம்பரேச்சர் மேக்ஸிமம் 20 டிகிரி செல்சியஸா இருக்கும். நைட் டைம் பக்கமா இறங்கி இருந்தா டெம்பரேச்சர் -100 டிகிரி செல்சியஸை விட கம்மியா இருக்கும். பூமியில இருக்கும்போது ஃபெமிலியரா இல்லாத இந்த டெம்பரேச்சர்ல எப்படி சர்வைவ் ஆவீங்கன்னு போக போக பார்க்கலாம். இப்போ மார்ஸ்ல லேண்ட் ஆன உடனே அதனோட கம்மியான கிராவிட்டியால மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும்னு தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி இருக்காது. அதுக்கு பதிலா வெயிட் அதிகமான மாதிரி உணர்வீங்க. ஏன்னா லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பூமியில இருந்து மாச கணக்குல டிராவல் பண்ணி வர நேரத்துல மிதந்துட்டு தான் இருந்திருப்பீங்க. அப்படி மிதக்கும் போது வெயிட்டை உணர முடியாது. பூமியில இருந்து மார்ஸ் அடையறதுக்கு 6ல இருந்து 9 மாசம் வரைக்கும் டைம் ஆகும். அவ்வளோ மாசத்துக்கு ஸ்பேஸ்ல மிதந்ததுக்கு அப்புறம் செவ்வாயில லேண்ட் ஆகும்போது வெயிட் அதிகமான மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனா நீங்க ஃபீல் பண்ற இந்த வெயிட் பூமியில உணர்றதை விட கம்மியா தான் இருக்கும். இப்போ மார்ஸோட நியூ கிராவிடேஷனல் ஃபீல்டுக்குள்ள லேண்ட் ஆன உங்க உடம்புல நிறைய பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். ஸ்பேஸ்ல மிதந்துட்டு இருந்த வரைக்கும் ரத்தம் உட்பட உங்க உடம்புல இருந்த மற்ற லிக்விட்ஸ் எல்லாம் பாடி ஃபுல்லா பரவி இருந்திருக்கும். அதே நேரத்துல தலைப்பகுதியில அதிகமான ஃப்ளூயிட் சேர்ந்திருக்கும். மிதக்கிறதுனால நிக்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக உங்க இதயத்துக்கும் மேல நோக்கி பிளட்டை பம்ப் பண்றதுக்கான ஹார்டான ஒர்க் இருக்காது. ஆனா எப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டுக்குள்ள நுழையிறீங்களோ, அதாவது மார்ஸ்ல லேண்ட் ஆகுறீங்களோ, அந்த நேரத்துல கிராவிட்டி உங்க பிளட்டை காலை நோக்கி இழுக்கும். ஏன்னா நிக்க போறீங்க இல்லையா, அதுக்காக தான். இந்த சமயத்துல கிராவிட்டியால உங்க இதயத்துக்கும் பிளட்டை மேல நோக்கி பம்ப் பண்றதுக்கான லோடு அதிகமாகும். ஆனா அது உடனே நடக்காது அப்படின்றதுனால உங்க மூளைக்கு போற ரத்தத்தோட அளவும் அந்த சமயத்துல கம்மியா இருக்கும். இப்போ இந்த எஃபெக்ட்னால தான் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் லேசான தலைவலியும் மயக்கமும் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த பயாலஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் சரியாகி உடம்பு மார்ஸோட கிராவிட்டிக்கு ஏத்த மாதிரி செயல்படுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்ற எக்ஸாக்டான டேட்டா இல்ல. டைரக்டா யாரும் இன்னும் அங்க போகாததுனால நம்ம பாடி ரெஸ்பான்ஸ் லாங் டர்ம் எக்ஸ்போஷருக்கு எப்படி இருக்கும்ன்றது அன்கிளியர் அப்படின்னு நாசா பப்ளிஷ் பண்ண ஒரு பேப்பர்லயே சொல்லியிருக்காங்க. சரி, இப்போதைக்கு நீங்க மார்ஸோட கிராவிட்டியை பழகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த நேரத்துல தான் நீங்க ஃபீல் பண்ற வெயிட் ஒன்னொன்னும் பூமியை விட 2.5 மடங்கு கம்மியா இருக்கும். 2.5 மடங்குன்றது மெட்ரிக்ல சொல்லணும்னா, பூமியில 100 கேஜி வெயிட் இருந்த ஒரு பொருள் மார்ஸ்ல 38 கேஜி வெயிட்டா தான் இருக்கும். வெயிட்ல மட்டும்தான் இந்த டிஃபரன்ஸ். மற்றபடி அதனோட மாஸ் எல்லாம் சேமா தான் இருக்கும். அடுத்து ஒரு பொருளை மேலே தூக்கி போடும்போதும் அது தரையில வந்து விழுறதுக்கு அதே 2.5 மடங்கு ஸ்லோவான டைமை எடுத்துக்கும். நீங்க புஷ் பண்ற ஒவ்வொரு வெயிட்டும் எதிர்பார்த்ததை விட அதிகமான தூரத்துக்கு போறத பாப்பீங்க. அடுத்து தரையில இருக்கிற மண்ணை தட்டி விட்டாலும் தூசியெல்லாம் தரையில திரும்ப வந்து விழுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்படி கிராவிட்டிக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே பூமியை விட மார்ஸ்க்கு ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கும். ஆனா எல்லாமே கிராவிட்டியை பொறுத்து தான் நடக்கும்னு கிடையாது. சவுண்டு, வெதரு இதெல்லாம் அட்மாஸ்பியரை பொறுத்து இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயமா, மார்ஸ்ல அட்மாஸ்பியர் இருந்தாலும் அதுல ஆக்சிஜனோட அளவு வெறும் 0.13% தான். மற்றபடி நம்ம சுவாசிச்சு வெளியில விடுற கார்பன் டை ஆக்சைடு தான் மார்ஸ்ல 95% இருக்கு. கம்மியா இருக்கிற ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்கு சஃபிஷியண்டா இல்லாததுனால லேண்டர்ல இருந்து இறங்குறதுக்கு அப்புறம் கட்டாயமா ஸ்பேஸ் சூட்லயே இருக்க வேண்டியதா இருக்கும். இந்த ஸ்பேஸ் சூட் ஆக்சிஜன் சப்ளைக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாது. உங்க பாடியில இருக்கிற லிக்விட்ஸ் எல்லாம் பாயில் ஆகாம இருக்கவும் தடுக்கும். லிக்விட்ஸே மார்ஸ்ல ஹீட் பண்ணாம பாயில் ஆகும்னா அங்க இருக்கிற கம்மியான வளிமண்டல அழுத்தம் தான் காரணம். ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு போய் பகல் நேரத்துல மார்ஸ்ல வச்சீங்கன்னா அது உடனே ஆவி ஆயிடும். அதாவது ஹீட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா தண்ணி கொதிக்கிறதுக்கு வெப்பநிலை மட்டும் காரணம் கிடையாது, அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் தான் முக்கியமான காரணம். அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சுன்னா லிக்விட் சீக்கிரமா பாயில் ஆயிடும். இது எப்படி நடக்குதுன்னு கிளியரா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு ஸ்பேஸ் சூட் வீடியோல போட்டுருக்கேன். ஆஸ்ட்ரானட் ஸ்பேஸ் சூட் கழட்டிட்டா என்னெல்லாம் நடக்கும்ன்ற அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோட தொடர்ச்சியா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ அந்த ஸ்பேஸ் சூட்ல உங்களுக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் அப்புறம் உடம்புல இருக்கிற லிக்விடு பாயில் ஆகாம இருக்கிறதுக்கான ஏர் ப்ரெஷர் எல்லாம் இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயமா, மார்ஸோட கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் தாங்க முடியாததுனாலையும் நீங்க ஸ்பேஸ் சூட்லயே இருக்க வேண்டியதா இருக்கும். மார்ஸ்ல இருக்கிற ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தோம்னா -63 டிகிரி செல்சியஸ். இது பூமியில இருக்கிற அண்டார்டிகாவோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் விட கம்மி. மார்ஸோட ஈக்வேட்டர் பகுதியில காலையில 20 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா நைட் ஆகும்போது சில மணி நேரங்கள்லயே -90 டிகிரிக்கு கீழே போயிடும். ஒரே நாள்ல 100 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஏற்படுற பிளானட் தான் செவ்வாய் கிரகம். ஏன் இந்த அளவுக்கு கோல்டா மாறுதுன்னா அதனோட மெலிசான வளிமண்டலம் தான் காரணம். பூமியை கம்பேர் பண்ணும்போது மார்ஸ்ல காத்து கம்மியா இருக்கிறதுனால சன்லைட்டோட ஹீட்டை ரொம்ப லாங்கா ஹோல்டு பண்ணி வச்சுக்காது. அப்சார்ப் பண்ண ஹீட் எல்லாம் ஸ்பேஸ்க்கே போயிடும்.
அது மட்டும் இல்லாம துருவங்கள்ல இருக்கிற வெப்பநிலை எவ்வளோனா -150 °C வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. அடுத்து அந்த மார்ஸோட அட்மாஸ்பியரிக் பிரஷர் பூமியை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு கம்மியா இருக்கிறதுனால அங்க நீங்க பேசுற சவுண்டே ஸ்லோவாவும் சாஃப்டாவும் தான் கேட்கும். அதாவது ஸ்பேஸ் சூட் இல்லாம நேச்சுரல் ஆம்பியன்ட் ஏர்ல பேசும்போது சொல்றேன். ஸ்பேஸ் சூட் எப்போ கழட்ட முடியும்னா ஹியூமன்ஸ்க்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஸ்பேஸ் சூட் இல்லாம அல்லது ஹேபிடட் மாடியூல் இல்லாம மார்ஸ்ல சர்வைவ் ஆகவே முடியாது. இப்போ தொடர்ச்சியா செவ்வாய் கிரகத்திலேயே இருக்க போற சமயத்துல உங்க பாடி வீக் ஆயிட்டே வரும். தசைகளோட ஸ்ட்ரென்த் கம்மியாகும், அப்புறம் எலும்புகளோட டென்சிட்டியும் கம்மியாகும். இது எல்லாமே கிராவிட்டியோட ஒரே காரணத்தினாலேயே நடக்கும். ஏன்னா கம்மியான கிராவிட்டி இருக்கிற மார்ஸ்ல நம்ம உடம்பு செயல்படுறதுக்கான எனர்ஜி எல்லாம் கம்மியா தான் தேவைப்படும். அந்த கம்மியான கிராவிட்டியால மசில்ஸ்க்கு போன்ஸ்க்கெல்லாம் வெயிட் தாங்குற பிரச்சனை அவ்வளோ இருக்காது. அதனால காலப்போக்கில் பாடி வீக் ஆகிட்டே போகும். கூடவே மார்ஸோட கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பும் நார்மல் அடாப்ட் ஆகிடும். ஆனால் லாங் டைம்க்கு அப்புறம் எப்போ பூமிக்கு திரும்ப வருவோமோ அந்த நேரத்தில் திரும்ப எஃபெக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா பூமியில் அதனோட கிராவிட்டியை திரும்ப பழக வேண்டியதாக இருக்கும். பூமியிலேருந்து கிளம்பி செவ்வாய்க்கு போகிற மொத்த ஸ்பேஸ் ட்ரிப்லேயே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கிராவிடேஷனல் ஃபீல்டுக்குள்ளே இருப்பீங்க. முதல்ல பூமி, அடுத்து ஸ்பேஸ் ட்ராவலோட மைக்ரோ கிராவிட்டி, அப்புறம் மார்ஸ். இதில் மைக்ரோ கிராவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் எலும்போட மினரல் டென்சிட்டி 1% கம்மியாகிட்டே போகிறதா நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வேல்யூ செவ்வாய் கிரகத்துக்கு மாறலாம். அடுத்து செவ்வாயில் ஒரு நாள் அப்படின்றது 24 மணி நேரம் 39 நிமிஷம். பூமியை விட 39 நிமிஷம் அதிகம். அங்கேயும் பூமி மாதிரியே கிழக்கு திசையில் சன்ரைஸ் ஆகி மேற்குல மறையும். அடுத்து செவ்வாயிலிருந்து வானத்தை பார்க்கும்போது ஃபோபோஸ் அப்படின்ற நிலவு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறது பார்க்க முடியும். மணிக்கு 7700 கிலோமீட்டர் வேகத்தில் மூவ் ஆகிற இந்த ஃபோபோஸ் தரையிலிருந்து பார்க்கும்போது வெறும் 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளேயே மறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அதனால இந்த ஃபோபோஸ் நிலவை ஒரு நாளைக்கு 2 தடவை பார்க்க முடியும். பூமியிலிருந்து நிலாவை பார்க்குற சைஸில் 3 மடங்கு கம்மியாக தெரிகிற இந்த நிலவு செவ்வாயோட சர்ஃபேஸ்லேருந்து 6000 கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கு. இந்த ஃபோபோஸ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சூரிய குடும்பத்திலேயே ஒரு பிளானட்க்கு க்ளோஸாக இருக்கிற மூணு இந்த ஃபோபோஸ் தான். இதுவே நம்ம பூமியோட நிலவு 3,84,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. சரி, அடுத்து மார்ஸோட இன்னொரு நிலவான டெய்மோஸ் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே ஃபோபோஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த டெய்மோஸ் ஃபோபோஸை விட ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அதே நேரம் சர்ஃபேஸ்லேருந்து 20,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த டெய்மோஸ் ஒரு ஸ்டார் மாதிரி தான் தெரியும். ஃபோபோஸ் மாதிரி இல்லாமல் இந்த நிலவு கிழக்கு திசையில் ரைஸ் ஆகி மேற்கில் மறைகிறத செவ்வாயிலிருந்து பார்க்க முடியும். இந்த மூன்ஸை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் மார்ஸில் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ ஹியூமன்ஸ் மார்ஸில் சர்வைவ் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, எத்தனை முறை பூமியிலேருந்து பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க, என்னென்ன எடுத்துகிட்டு போவாங்கன்றதை பற்றி நான் இன்னொரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பூமியிலேருந்து கிளம்பி செவ்வாய்க்கு போகிற ஸ்பேஸ் ட்ராவல் எப்படி இருக்கும்னோ, லேண்டிங் எப்படி இருக்கும்னோ 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.